டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சகோதர பாசத்தை போற்றும் ரக்ஷா பந்தன். பிரதமர் நரேந்திர மோடிக்கு 30 ஆண்டுகளாக ராக்கி கட்டும் பாகிஸ்தான் பெண். இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது. படகு வலைகள் பறிப்பு. எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கு இபிஎஸ் பதிலடி. அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்று பேச்சு. திமுகவில் அண்மையில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு உடனே பதவி. திமுக இலக்கிய அணி தலைவர் பொறுப்பை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பரபரப்பான சூழலில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்று தீர்மானம். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு 30 ஆண்டுகளாக ராக்கி கட்டி வரும் பாகிஸ்தான் பெண் ரக்ஷா பந்தனையொட்டி இன்று பிரதமருக்கு ராக்கி கட்டி தனது அன்பை வெளிப்படுத்தினார். பாகிஸ்தானில் பிறந்த கமர் முக்சின் ஷேக் இந்தியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அகமதாபாத்தில் வாழ்ந்து வருகிறார். 1990களில் நரேந்திர மோடி குஜராத்தில் சந்தித்து ராக்கி கட்ட தொடங்கினார். அன்று முதல் 30 ஆண்டுகளாக பிரதமருக்கு அவர் ராக்கி கட்டி வருகிறார். இதற்காக அவர் தனது கையாலேயே ஸ்பெஷல் ராக்கியை தயாரிக்கிறார். பாகிஸ்தான் பெண்மணி கமர் பிரதமருக்கு முதல் முறையாக ராக்கி கட்டிய போது அவர் முதலமைச்சராக கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது படகு வலைகளை பறிமுதல் செய்தனர். அண்மையில் 14 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் மீண்டும் இதேபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது மீனவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. திமுகவில் அண்மையில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி வழங்கியுள்ளார். திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்வர் ராஜா விலகினார். அவர் திமுகவில் சேர்ந்து 1 மாதம் கூட முழுமையாக ஆகாத நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு பதவி வழங்கியுள்ளார். எம்ஜிஆரை விமர்சித்தால் திருமாவளவன் அரசியலில் தனது மதிப்பு இழந்து விடுவார் என்று இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட கட்சிகளில் பாரம்பரியம் ஊடுருவ எம்ஜிஆர் தான் அனுமதித்தார் என்ற கருத்து நிலவுவதாக திருமாவளவன் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள இபிஎஸ் திருமாவளவன் அரசியலில் இருந்து மதிப்பிழப்பார் என்று கூறியுள்ளார். பரபரப்பான சூழலில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அன்புமணி தலைவராக தொடருவார் என்றும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகவதி பாமா ஆகியோரின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 500 ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்படுவதாக தொடர்ந்து செய்திகள் வந்த நிலையில் அதை மத்திய அரசு பல்வேறு நிலைகளிலும் மறுத்துள்ளது. ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய நிதி அமைச்சகம் 500 ரூபாய் நோட்டு நிறுத்தப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தெரிவித்துள்ளது. ஏடிஎம்களில் செப்டம்பருக்குள் 100, 200 ரூபாய் நோட்டுகள் 70% கிடைப்பதை உறுதி செய்யவும் 2026 மார்ச்சில் அதனை 90% அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு வரும்படி ஓபிஎஸ்க்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காததால் கோபமடைந்த ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகினார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவரை மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. படப்பிடிப்பில் தென்னிந்திய ஹீரோ ஒருவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக தமன்னா குற்றம் சாட்டியுள்ளார். ஆரம்ப காலத்தில் நடித்த படத்தின் ஹீரோ தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லியும் அந்த ஹீரோ கேட்கவில்லை என்றும் நடிகர் சங்கத்தில் புகார் அளிக்கப் போவதாக கூறிய பிறகு அவர் தனது செயலை நிறுத்தியதாகவும் தமன்னா கூறியுள்ளார். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.